ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் வச்சு ஒரு டேஸ்டான அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான இனிப்பு கொழுக்கட்டை கூட தட்டு வடை எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அவல் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 5-6 முந்திரியை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். முந்திரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 போல் திராட்சையும் இது கூட சேர்த்து திராட்சை நல்லா உப்பி வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சம் நமக்கு நெய் அதிகமாக வேணும். மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துடலாம். வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ மில்லட்டில் நிறைய வகையான அவல் வகைகள் வந்திருக்கு. அந்த அவலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த நெய்யிலேயே கலர் மாறாதபடி நல்லா வறுத்துக்கலாம் அவலை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரே கப்பு எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்துருக்கேங்க. அப்படியே காய்க்காத பால் எடுத்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த அவல் பொறுத்தளவுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் மில்லட் அவல் எடுத்துருந்தீங்கன்னா வேணால் ஒரு 2 to 3 நிமிஷம் அதிகமாக பிடிக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ இன்னொரு சைடு ஒரு பேனில் நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம கலந்து விட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மெல்ட் ஆகி அப்படியே கட்டி மாதிரி ஆகி அப்படியே சீக்கிரமாகவே நம்மளுக்கு கேரமல் ரெடி ஆயிரும். இந்த கேரமல் பொறுத்தளவுக்கு முக்கியமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோணுங்க. அப்போ தான் சீக்கிரம் கரியாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே நுர பொங்கி வர்ற மாதிரி வரும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். முக்கியமாக கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சு கலர் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை அடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இன்னொரு சைடு நம்மளுக்கு அவல் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், சீக்கிரமாகவே அவல் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ எடுத்து லைட்டாக அமுத்துனோம்னா இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் இது கூட சேர்த்துடலாம். கேரமல் இன்னொரு சைடு செஞ்சதையுமே இது கூட சேர்த்துருங்க. கீழே வச்சிட்டிங்கன்னா அப்படியே கேரமல் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த அவல் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரமல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம சுகர் கேரமல் செஞ்சுருக்கோம். இது சுகர் பத்தாது. இது கூட மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சுகர் இருந்தால் போதுன்னா அளவாக சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் 2 வகையான பால் இது கூட நான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இது கூட சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா தேங்காய் பால் அவல் கூட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாயசத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தனியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை ஏலக்காயை கூட சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பாயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 3 to 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்கத்துக்கு நம்மளோட பாயசம் அவல் பாயசம் ரெடி ஆகிருச்சு.
பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.